தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, குலசேகர ஆழ்வாரின் சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து சில தகவல்களை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இறைவன் இந்த பூ உலகத்தில் எழுந்தருளி இருப்பதற்கான பயன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, பக்தியின் மூலம்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய துன்பத்தை நீக்க இயலும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு உணர்த்தியவர் குலசேகர ஆழ்வார். அவரது அரிய சிந்தனைகள் இன்றும் நாம் உணர்ந்து இன்புறத்தக்கனவாக அமைஞ்சிருக்கு. இந்த பூ உலகத்தில் திருவரங்கத்தில் இறைவன் ஏன் பள்ளி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்னா, விண்ணுலகத்தில் வாழக்கூடிய அமரர்கள் நல்ல நிலையை அடைதல், இம்மண்ணுலகத்தில் மனிதர்கள் உயிர்த்தல்னா உயிர் வாழுதல், மனிதர்கள் மேன்மை பெறுதல், துன்பங்களை நீக்குதல், இடையறாமல் மக்கள் வாழ்வில் செல்வம் பெருகுதல், இந்த உயர்ந்த நோக்கங்களுக்காகத்தான் திருமால் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஐம்புலன்களையும் எப்படி வசப்படுத்துதல், அதாவது கட்டுப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தோன்னா, இறைநெறியில் ஒருவன் தன்னுடைய மனதை ஈடுபடுத்திக்கிட்டான் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய பண்புகள் எல்லாம் அவனை விட்டு விலகி ஓடிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனுடைய மனதில் பொதுவான இயல்பு என்னென்னா, ஆணவத்தின் வழியாக வரக்கூடிய கோபம். தேவையற்ற சூழலில் ஒரு மிகச்சிறிய அல்லது மிக சாதாரண காரணங்களுக்காக கூட மனிதர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இதை எல்லா பக்கமும் நம்ம பார்க்க முடியுது. தான் முன்னேறணும், தன்னுடைய முன்னேற்றத்துக்காக பிறரை நம்ம வஞ்சிக்கணும் அப்படிங்கிற இயல்பு இன்றைய மனிதர்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய மனதை அவங்களால அடக்க இயல முடியலை. அதாவது மனசை கட்டுப்படுத்த முடியலை, ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாமல் அந்த கோபத்துக்கு அவங்க ஆளாகிறாங்க. அதனால் பல துன்பங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலையும் ஏற்படுது. மனிதன் இன்புறணும் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அவன் மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், வஞ்சம், புலன்வழி சேரல், இந்த மாதிரியான தீய குணங்கள், தீய செயல்பாடுகளை அவன் மனசில் இருந்து நீக்கிட்டு எப்போதுமே இறைவனை மனதில் நிறுத்தி வழிபாடு செய்யக்கூடிய இறை அடியார்களை நாம் வணங்கணும், இறைவனை வழிபாடு செய்யணும். அப்படிலாம் செஞ்சோன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். நடைமுறை வாழ்க்கையில் நாம் சில குறிக்கோள்களை மனசில் வச்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம முன்னேறணும் அப்படின்னு துடிக்கிறோம். சில பேர் தன்னுடைய குறிக்கோளை கடின உழைப்பால் அந்த குறிக்கோளை அடையிறாங்க. சில பேர் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அவங்களுடைய குறிக்கோளை அடைய முடியாமல் போயிடுது. யார் ஒருவன் தன்னுடைய குறிக்கோளை அடைய முடியலையோ அவன் என்ன செய்யக்கூடாதுன்னா, மனதை தளர விடக்கூடாது. அதுக்கு பதிலாக யார் குறிக்கோளில் வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்கள பார்த்து தன்னுடைய மனசை அவன் புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக துறையிலையும் சரி, இறை வழிபாட்டிலையும் சரி, தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்க முடியாதவங்க அவங்களும் மனசு தளர வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக இறைவனை நல்ல மனசில் நினச்சி வழிபாடு செய்யக்கூடிய, கண்டு உணரக்கூடிய அடியவர்களை நாம் பார்த்து அவங்க மூலமாக நாம் இறை வழிபாட்டினை புதுப்பிச்சுக்கிட்டால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் குறிப்பிடுறார். இந்த மனித பிறவியானது பாவ புண்ணியங்களுக்கு உட்பட்டது, வினை தொடர்புடையது. அதனால தான் பாவங்களை தொலைக்கிறதுக்காக புண்ணிய நதிகளில் மனுஷங்க நீராடுறாங்க. ஆனால் புண்ணிய நதிகளில் நீராடி பயன் பெறுவதை விட இறைவனுடைய உண்மை அடியார்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய கமலங்களில் பாதத்தில் நாம் பணிந்து வணங்கணும் அப்படின்னா மிகுந்த பயனடையலாம் அப்படிங்கிறத ஒரு பாடல் வழியாக சொல்லியிருக்கார். ஆடி பாடி அரங்கா ஓ என்று அழைக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்து ஆடும் வேட்கை என்ன ஆவதோ. கங்கை நீரில் குளித்து நம்மளுடைய பாவத்தை போக்கணும்னு நினைக்கிறத விட அடியவர்களுடைய பாதத்தை பணிந்தால் நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். மனித உயிர்கள்
மீண்டும் மீண்டும் பல பிறவிகள் எடுப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா, நிலையற்ற பொருட்கள் மீது வைக்கக்கூடிய பற்று தான் காரணம். அந்த ஆசை தான் அதுக்கான காரணம். அதனால் மனித உயிர்கள் எந்த பொருள் மீது பற்று வைக்கலாம், எதன் மீது பற்று வைக்காமல் பற்றை நீக்கலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்க வேணும்னு சொல்கிறார். மாயைத்தன்மை மிகுந்த இந்த உலகத்தில் வாழ்க்கையில் எந்த வழியிலையாவது நம்ம எண்ணங்கள் ஈடேறணும், நிறைவேறணும் அப்படின்னு மனிதர்கள் உறவுகளை விட்டுட்டு நல்ல வழியில் செல்லக்கூடிய மனிதர்களுடைய உறவினை ஏற்படுத்திக்கிட்டால் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உணர்வு நெறிக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து தர்க்க நெறிக்கு ஒத்து வராது. தர்க்க நெறிக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு கருத்து உணர்வு நெறிக்கு அடங்காது. இது ஒரு பொதுவான நியதி. ஆனால் குலசேகர ஆழ்வார் சொல்லக்கூடிய சிந்தனைகள் என்னென்னா, பக்தி என்ற உணர்வு நெறிக்கும் ஆராய்ச்சி என்ற தர்க்க நெறிக்கும் ஒத்து வரக்கூடிய வகையில் அமைந்திருப்பது தான் சிறப்பு. இவர் திருவேங்கட மலையில் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உடலை வளர்க்கக்கூடிய செல்வம், இந்த செல்வம் மிகுந்த பிறவி எனக்கு வேண்டான்னு சொல்கிறார். திருவேங்கட மலையில் வாழக்கூடிய குருகாய் இருக்க விரும்புகிறேன். குருகுனா கொக்கு, கொக்கு என்ற பறவையாக வாழ விரும்புகிறேன்னு சொல்கிறார். அல்லது திருவேங்கட மலை சுனையில் மீனாக மாறணும் அப்படின்னு சொல்கிறார். அல்லது திருவேங்கட மலையில் செண்பகப்பூவாக வாழணும், அல்லது மலையில் புதராகவோ கொடியாகவோ காட்டு ஆறாகவோ மலையின் வழியாகவோ அல்லது கோவில் வாசல் படியாகவோ பிறக்க விருப்பம் தெரிவிக்கிறதாக ஒரு பாடல் ஒன்று பாடியிருக்கார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்கார். எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரத்துலையும் இறைவன் நிறைந்திருக்கும் போது ஏன் திருவேங்கட மலையில் போய் பிறக்கணும்னு குலசேகர ஆழ்வார் விரும்புகிறாரு அப்படின்னா, இறைவன் புற கண்ணுக்கு புலப்படாத காற்று போல எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் நறுமணம் வீசும் பூங்காவில் மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காற்றில் ஒரு தனியான மனதை நம்மளால், அதாவது சுவாசத்தை, வாசனையை நம்மளால் உணர முடிவதை போல இறைவனுடைய திருமேனி நிலைத்திருக்கக்கூடிய இடத்துல அவனுடைய அருள் திட்பத்தினை நாம் அறிய முடியும். அப்படிங்கிறதால தான் இந்த விருப்பத்தை சொல்கிறாரு. நன்றி.